கமெண்ட் செக்ஷனை ஓபன் பண்ணாலே இந்த ஆர்ட்ஸ் குரூப் பசங்க அக்கௌண்ட்ஸ் கதறானுங்க. ஏன்டா பயப்படுறீங்க அக்கௌண்ட்ஸ் கேட்டா? அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு பயப்படுறீங்க. அக்கௌண்ட்ஸ்ல ஃபெயில் ஆகலாம் தேவையில்லை மக்களே. நம்ம கிட்ட அக்கௌண்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இப்ப உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம்ல எப்படி செம்மையா பாஸ் ஆகுறத பத்தி ஈஸியா சொல்ல போறாங்க. வாங்கம்மா. ஓகே गाइस, 12th accountancy importance டாக்ல just 5 chapters நீங்க பாத்தீங்கனாலே 90 out of 60 ஸ்கோர் பண்ணிடலாம். up to 10 chapters இருக்கு. அதுல நீ எல்லா சமயமே போடணும்ன்ற அவசியமே இல்ல. 5 மார்க்ல பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணனும். 5 மார்க்குக்கு just 20 sums போட்டா போதும். அதுல ரொம்ப குரூஷியலான சாப்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் just 9 sums இருக்கு गाइस. 9 sums நீங்க போடிங்க அப்படினா 5 மார்க் நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். அதே உங்களுக்கு 8th சாப்டர் இருக்கு. கால்குலேட்டர் வேற நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? கால்குலேட்டர் ஈஸியா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா 8th சாப்டர்ல இருந்து ஒரு 5 மார்க் வரும். 9th சாப்டர் இருக்கு. 9th சாப்டர்ல just 5 sums தான் கொடுத்திருக்கேன். அதுல இருந்து ஒரு சம் வந்துரும். 4th சாப்டர்ல ஓவரால் சாப்டர்ல 11 sums தான் இருக்கு. 11ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் வந்துரும். அதனால நீங்க பாருங்க 1 மார்க்ல பாத்தீங்கன்னா 21 மார்க் 10 சாப்டர்ஸ் just 98 1 மார்க் படிச்சா 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா நான் 21 क्वेश्चंस தான் கொடுத்திருக்கேன். அதனால நீங்க 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 3rd சாப்டர்ல பாத்தீங்கன்னா நான் 20 क्वेश्चंस தான் கொடுத்திருக்கேன். அதனால நீங்க 12 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 5 மார்க்ல பாத்தீங்கன்னா நான் கொடுத்திருக்கதே 21 क्वेश्चंस தான். 21 क्वेश्चंस வந்து கன்ஃபார்ம் 4-5 மார்க்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். இன்க்ளூடிங் கம்பல்சரியும் உங்களுக்கு இருக்கு. நீங்க இந்த சாப்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் இந்த PDF அப்படினா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு PDF கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். Thank you.